நடிகருடன் உல்லாசம், வீட்டில் வெடித்த மோதல், தீராத மன உளைச்சல்ல அந்த பாடகி வீட்ல விஷம் அருந்தி எடுத்திருக்க தற்கொலை முடிவு தான் தமிழ் சினிமாவையே ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு. சற்று முன் இணையத்தில் வெளியான அந்த துயர செய்தி ரசிகர்களை ஒட்டுமொத்தமா மீளாத சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நாட்டுப்புற பாடகி ராஜலட்சுமி, இவங்களுடைய கணவர் செந்தில் கணேஷ் 2 பேருமே விஜய் டிவில முதல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில ஒரு பாடகியா கலந்துக்கிட்டாங்க. 2 பேரும் சிறப்பான பாடல்கள பாடி, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரத்த விஜய் டிவில புடிச்சாங்க. அதாவது 2 பேருமே நாட்டுப்புற பாடல்கள மட்டும் தான் அந்த சீசன்ல முழுக்க முழுக்க பாடுனாங்க. அது அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்த உருவாக்கி குடுத்துச்சு. அதன் காரணமா அந்த சீசனுடைய வின்னரா 2 பேரும் ஆனாங்க. அதன் பிறகு விஜய் டிவியுடைய ஒத்துழைப்புனால இவங்களுக்கு படங்கள்ல பாடக்கூடிய வாய்ப்புமே கிடைச்சது. 2 பேரும் அவங்களுடைய சிறப்பான பாடல்கள பாடுனாங்க. அவங்களுக்கே உரிய தனித்துவமான அந்த அடையாளத்தின் மூலமா கொஞ்ச நாட்கள்லயே தமிழ் சினிமாவுடைய முக்கியமான பாடகி தம்பதியினரா 2 பேரும் மாறிட்டாங்க. இப்படி 2 பேரும் வெறும் படங்கள்ல மட்டும் பாட்டு பாடாம, அதன் பிறகு நெறைய கலை நிகழ்ச்சிகள், நெறைய விருது வழங்குற நிகழ்ச்சிகள்னு இப்படி இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயும் இவங்களுடைய பாடல்கள் ஒலிக்காம இருக்கவே இருக்காது. அப்படி பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான மிக முக்கியமான பாடல்களா 2 பேரும் மாறிட்டாங்க. இப்படி இவங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறத பார்த்த சில பேரு, இவங்கள படங்கள்ல நடிக்க வச்சா என்ன அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா, ரசிகர்கள் கண்டிப்பா அவங்களுக்கு புடிச்ச ஆட்கள் படம் நடிச்சா, அத விரும்பி பார்ப்பாங்க. அதுபோக புதுசா சினிமாவுல ஹீரோவா அறிமுகமாகுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. மக்கள் ஏத்துக்கிட்டா மட்டும் தான் அந்த படம் வெற்றி அடையும். இல்லன்னா அந்த படம் படு தோல்வி அடையும். அவங்களுடைய வாழ்க்கையே இதனால நாசமா போக வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா தான் இவங்க 2 பேரையும் படத்துல நடிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க. அதுல செந்தில் கணேசுக்கு ஒரே ஒரு படம் மட்டும் தான் கமிட் ஆனுச்சு. அந்த படமும் இப்போ படு பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அதன் பிறகு வேற எந்த படமும் கமிட் ஆகல. ஆனா ராஜலட்சுமிக்கு இப்போ முதல் படம் கமிட் ஆகி, அவங்க நடித்துட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்து அவங்களுக்கு 4, 5 படங்கள் புக் ஆயிடுச்சு. அதனால இப்போ அடுத்தடுத்து நெறைய படங்கள்ல ராஜலட்சுமி இப்போ தொடர்ந்து நடிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய பாட்டு பாடக்கூடிய சிச்சுவேஷன் வரும்போது, உடனே வந்து அவங்க தேவையான பாடல்கள பாடி முடிச்சுட்டு தான் ஷூட்டிங்க்கே போறாங்க. அப்படி ஒரு அக்ரீமெண்ட் போட்டு தான் இப்போ ராஜலட்சுமி படு பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான படத்துல ராஜலட்சுமியும், செந்தில் கணேஷும் சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா ராஜலட்சுமிக்கு அன்னைக்கு முக்கியமான ஷூட் அப்படிங்கிறனால அவங்களால வர முடியல. இப்படி இந்த மாசத்துல மட்டும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 முக்கியமான பாட்டு பாடக்கூடிய விஷயங்கள உதறி தள்ளியிருக்காங்க. அது போக அவங்க இப்போ படத்தோட ஷூட்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. இது செந்தில் கணேசுக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. ராஜலட்சுமி வராதனால செந்தில் கணேசுக்கும் அந்த வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல தான் ராஜலட்சுமி வேறு ஒரு நடிகர் கூட தொடர்புல இருக்காரு. அதனால தான் பாட்டு பாடுறத விட கூட்டுட்டு, அவங்க இப்படி நடிக்கிறேங்கிற பேர்ல அந்த நடிகர் கூட நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் செந்தில் கணேசுக்கு தெரிய வந்திருக்கு. அத கேட்டு செந்தில் கணேஷ் பயங்கரமா கோவப்பட்டுருக்காரு. பயங்கரமா ராஜலட்சுமிட்ட சண்டையும் போட்டிருக்காரு. இப்படி இத்தன வருஷமா என் மேல நம்பிக்கை வச்சிருந்து, இப்போ நம்பிக்கை இல்லாம என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க. என்ன ரொம்ப தப்பா பேசிட்டீங்க அப்படின்னு செந்தில் கணேஷ் பேசின சில விஷயங்கள் ராஜலட்சுமிய பயங்கர மன உளைச்சலுக்குள்ளாயிருக்கு. அந்த மன உளைச்சலின் காரணமா ராஜலட்சுமி வீட்ல விஷம் அருந்தி அவங்க எடுத்திருக்க தற்கொலை முடிவு தான் தமிழ் சினிமாவையே ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு.